வணக்கம். ஜவை ஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாலெல்லாம் பெண்களுடைய படிப்பு அறிவுலாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்புறம் நாளடைவில் கல்வி சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு, வேலைக்கு போக வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தின் விழிப்புணர்வு, அப்புறம் பெற்றோர்களில் ஏற்பட்ட ஒரு விழிப்புணர்வு, பிறகு சமுதாயம் அதை ஈர்த்து கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இதன் அடிப்படையில் இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பெண்கள் கல்வி அறிவோடு இருக்கின்றார்கள். பெற்றோர்களும் அதை நோக்கி புஷ் பண்ணுறாங்க, சமூகமும் அதை ஏற்றுக்கொண்டது. மற்றபடி வருவாய் பிழைப்பு, மற்றபடி அது சம்மந்தப்பட்ட வருமானமெல்லாம் பல பெண்கள் இன்றைக்கி சொல்லப்போனால் பல பெண்கள் சொந்த தொழிலே வைத்து கொண்டு கடை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பல பெண்கள் அதிர்ச்சியில் வந்திருக்காங்க. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட 2 விஷயங்கள் இன்னும் மாறாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பொது சுகாதாரத்துறையினுடைய ஆய்வறிக்கை எழுதிட்டுருக்கு. 2 விஷயம். ஒன்று 13 வயதில் கர்ப்பம், இன்னொன்று சிறு வயது கர்ப்பம். அது என்ன 13 வயது கர்ப்பம் அப்படின்னா, கல்யாணம் ஆகியிருக்கும், ஆனால் 13 வயசுலேருந்து 19 வயசுக்குள்ளே கர்ப்பம் உண்டாயிருக்கும் பெண்கள். அந்த மாதிரி பெண்கள் இன்றைக்கி ரொம்ப அதிகரித்து வந்துட்டுருக்கிறாங்க. அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வறிக்கை தமிழக சுகாதாரத்துறை இணையதளத்தில் இன்றைக்கி போட்டிருக்கிறாங்க. அதாவது 2019 to 2024 வரைக்கும் 49,99,099 பெண்கள் டோட்டலாக கர்ப்பமாகிருக்கிறாங்க. அது வயது வரம்பு கிடையாது, டோட்டலாக கர்ப்பமாகிருக்காங்க. அதில் வயது வரம்பை பிரித்து பார்க்கக்கூடிய சமயத்தில் 19 வயதுக்குள் கர்ப்பமான பெண்கள், கல்யாணமான பெண்கள் தான், கல்யாணமாகி கர்ப்பமான பெண்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டால், அந்த 49 சில்லறையில் 62,870 பேர், எல்லாமே 19 வயசுக்குள்ளே, 18-19 வயசுக்குள்ளே கர்ப்பம். இதில் சில ஃபோக்சோ சட்டத்தில் அடிப்படையில் தவறுகள் செய்து தாலி கட்டியிருப்பான், நம்மால் தாலி கட்டியிருப்பார், அப்புறம் குழந்தை பிறந்திருக்கும். அவரை அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க? ஒன்றும் கிடையாது. சமாதானமாக நீதிமன்றம் வரைக்கும் போலீஸ் கொண்டு போவாங்க. அப்புறம் அவங்க அமுச்சு விட்ருவாங்க, முடிஞ்சு போச்சு. எப்படியோ வாழ்ந்து போப்பான்னு சொல்லிட்டு அமுச்சு விட்ருவாங்க. அந்த பொண்ணை கை விட்டுறாத அப்படின்னு சொல்லிவிட்டு அமுச்சு விட்ருவாங்க. எப்படியோ அந்த 13 வயது 19 வயதுக்குள் 13 to 19 13 வயது, அதுக்குள்ளே தாலி கட்டி குழந்தை பெறக்கூடிய பெண்களுடைய ஒரு சதவிகிதம் அதிகமாகி கொண்டே வருகிறது. அதாவது 2019 பார்த்தோம்னா 1.1%, 2024 அதனுடைய சதவீதம் 1.5ஆக 0.4% அதிகரித்து விட்டது. அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி பொது சுகாதாரத்துறை, மற்றபடி தமிழக சுகாதாரத்துறை இணையதளத்தில் இன்றைக்கி தெரியுது. இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், ஆரம்பகால திருமணம் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஆரம்பத்தில் அந்த திருமணத்தை அதிகமாக பேசுவது, மற்றபடி ஆரம்பகால திருமணம் வேண்டுமென்றே பெற்றோர்களை செய்வது, அப்புறம் சமூகத்தின் ஒரு நிலைப்பாடு. சமூகமும் பார்த்துட்டா உடனே கல்யாணம் பண்ணி விட்டுருப்பா அப்படின்னு சமூகத்தினுடைய ஒரு சூழல். அதே நேரத்தில் சமூகத்தின் அழுத்தம், ஆமாம் வேணாம்ப்பா, பெண் குழந்தைப்பா, ஏதாவது தவறு செஞ்சிருவா அப்படிங்கிற மாதிரி சமூகத்தினுடைய அழுத்தத்தின் வெளிப்பாடு. அப்புறம் பாலியல் துஷ்பிரயோகம், இது பாட்டு போயிட்டுருக்கோம். அப்புறம் அங்கே ஒரு டச்சிங் ஏற்படும், அவன் ஒரு மெசேஜ் அனுப்புவான், இது ஓடி போயிடும், அவனும் சேர்ந்து கூட்டிகிட்டு ஓடி போயிடுவான். இல்லை இது ஓட வைக்கும், அவன் ஓடிவான். இந்த மாதிரிலாம் பலவிதமான சம்பவம், அது பாலியல் துஷ்பிரயோகம். மற்றபடி பாலியல் வன்புணர்வுகள் சின்ன வயசுலேயே 13, 14, 15, 16, 17, 18, 19 வயசில் வன்புணர்வு. என்ன பண்ண முடியும்? கர்ப்பம் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போய் தாலியை கட்டி ஃபோக்சோ சட்டத்தில் போலீஸ் தள்ளுவாங்க. அப்புறம் நீதிபதி சொல்லிக்கிட்டே அமுச்சு விட்ருவார், முடிஞ்சு போச்சு. சட்டப்படி போலீஸாக செஞ்சுருவாங்க, நீதிபதி அதை சம்மந்தப்பட்ட வகையில் இயல்பாக அமுச்சு விட்ருவாங்க. அப்போ தான் அவன் வச்சு காப்பாற்ற முடியும். அந்த மாதிரி ஒரு சூழல். சில விஷயங்களில் சிறாறு அந்த இதில் சமூக அந்த கூட்டத்தில் அடைக்கக்கூடிய ஒரு சூழலும் நடந்துகிட்டு தான் இருந்துகிட்டு இருக்குது. இதன் அடிப்படையில் என்ன விஷயம் அப்படிங்கிறது துண்டாக தெரிஞ்சு போச்சு. அதான் பாலியல் துஷ்பிரயோகம். அடுத்தது வன்முறையாக ஒரு பெண்ணை
கற்பழிப்பது மற்ற சோகம் செய்கிற அடிப்படையில் அதே நேரத்தில் அடுத்த விஷயம் விழிப்புணர்வின்மை, பாலியல் விழிப்புணர்வின்மை. என்னடா இந்த வயசில் நமக்கு செக்ஸ் தேவையா அப்படின்னு பெண்களுக்கு மெயின் விழிப்புணர்வின்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆணை விட இந்த விஷயத்தில் தமிழக சுகாதாரத்துறை மற்றபடி பொது சுகாதார ஆய்வு கான்செப்ட் பார்க்கக்கூடிய சமயத்தில் பெண்களிடம் செக்ஸ் விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆய்வறிக்கையாக இன்றைக்கி போயிட்டுருக்குது. ஆமாம், அதே நேரத்தில் என்ன விஷயம் இந்த மாதிரிலாம் ஒரு வரக்கூடிய சமயத்தில் அந்த பெண்ணுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் கட்டாயம் ரொம்ப சோகமான ஒரு விஷயமாக தான் இருந்துட்டு. அதாவது இந்த மாதிரி குழந்தை 19 வயதுக்குள்ளே ஒரு பெண் கர்ப்பம் அடைந்து குழந்தை பெற்றா அந்த குழந்தை கட்டாயம் வளர்ச்சி இருக்காது. அப்புறம் கர்ப்பப்பையே வளர்ச்சி இருக்காது. அப்போ ரொம்ப ரொம்ப குறுகியதாக தான் இருக்கும். கர்ப்பப்பை வளர்ச்சி இருக்காது. குறைப்பிரசவம் நிறைய ஏற்பட்டுரும். அப்படிங்கிறப்ப அதை தூக்கி ஹீட் பாக்ஸில் வைப்பாங்க. அந்த குழந்தை பொழைச்சாதான் ஆச்சு, இல்லாட்டி போச்சு. இந்த மாதிரி ஒரு சூழல். அப்புறம் நச்சுக்கொடி சுற்றி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. 19 வயசில் 13, 14, 10, 15, 16, 17, 18, 19 வயசுக்குள்ளே ஒரு பெண் கர்ப்பமானால் அது எப்படிப்பட்ட சூழலோ, என்ன பாலியல் வன்புணர்வு மூலமாக கர்ப்பமானாலா, தாலி கட்டி பெற்றோர் சம்மதத்தோடு கர்ப்பமானாலா, எப்படி ஆகியிருந்தாலும் சரி நச்சுக்கொடி அந்த அளவுக்கு ரொம்ப வலிமையாக இருக்காது. குழந்தையோட கழுத்தில் சுற்றி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதே நேரத்தில் பனிக்கூடத்தில் நீர் ரொம்ப ட்ரையாக இருக்கும் இந்த வயசில். ஆமாம், அதில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே நேரத்தில் கருப்பை சுருங்கி விரையக்கூடிய தன்மை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஆமாம், அது என்ன பண்ண முடியும்? அப்புறம் சிசேரியன் தான் கத்தி எடுத்துருவாங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறம் அதிக ரத்தப்போக்கு, குழந்தை பிறந்துச்சு வைங்களேன், இயற்கையாகவே குழந்தை பிறந்தாலுமே அதிக ரத்தப்போக்கு ஏற்படும் 19 வயசுக்குள்ள கர்ப்பமாகக்கூடிய சமயத்தில் ஒரு பெண். அப்புறம் ரொம்ப முடியல வச்சுக்கலாம், தாயை இறக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். அப்போ என்ன பண்ண முடியும்? இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறது? செக்ஸு விழிப்புணர்வின்மை, மற்றபடி பாலியல் வன்புணர்வில் பெண் தப்பித்து கொள்ளாத ஒரு சூழல், பெற்றோர்களிடம் விழிப்புணர்வு, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு காரணமாக சொல்லக்கூடிய ஒரு சூழல். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, கல்யாணமாகாமலே கர்ப்பமாகக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. எதுக்குள்ளே? 19 வயதுக்குள் அப்படிங்கிறது பொது சுகாதாரத்துறையினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பகீர் ஒரு ஆய்வறிக்கை. கல்வியில் முன்னேறிட்டோம், மற்றபடி வேலை வாய்ப்பில் முன்னேறிட்டோம், அறிவில் முன்னேறிட்டோம். ஆனால் செக்ஸு சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு, குழந்தை எந்த வயதில் பெற வேண்டும் அப்படிங்கிற விழிப்புணர்வு, திருமணம் எந்த வயதில் செய்ய வேண்டும் அப்படிங்கிற விழிப்புணர்வு, தன் மகளுக்கு எந்த வயதில் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு, அதே நேரத்தில் குறிப்பிட்ட கிராமத்து விழிப்புணர்வு, சமூக விழிப்புணர்வு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்துகிட்டு இருக்குது. 50 வருஷத்துக்கு முன்னால் எந்த அளவுக்கு இருந்தோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இந்த 2 விஷயத்தில் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. மற்றபடி இந்த விஷயம் சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த 5 ஆண்டுகளில் 20% 13 வயது டு 19 வயதுக்குள் கல்யாணமாகாமல் கர்ப்பம். நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல சொன்னது கல்யாணமாகி கர்ப்பம், இப்போ சொல்லிக்கிறது கல்யாணமாகாமல் கர்ப்பம் 20% அதிகரித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இன்றைக்கி ஒரு இது ஆய்வறிக்கையை சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பாலியல் இனப்பெருக்கம், மற்றபடி ஒரு உரிமைகள் சம்பந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வு இன்மை, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு காரணமாக அந்த புள்ளி வர சொல்கிறாங்க. அதாவது இன்னும் விஷயம் சொல்கிறாங்க, 2019 2020 அந்த ரேஞ்சுக்குள்ள 11,722 பேர் இளம் வயது கர்ப்பமானார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது அதிகரித்து 2023 டு 2024 14,360 பேராக உயர்ந்து 3000 சிலவே உயர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு பொது சுகாதாரத்துறை ஆய்வறிக்கை இன்றைக்கி சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக நாகை, தேனி, பெரம்பலூர் மாவட்டங்களில் இது இளம் வயது கர்ப்பம், கல்யாணமாகாமல், நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கல்யாணமாகி கர்ப்பங்கிறது மதுரை, மற்றபடி வேறு சில சேலம் அதில் கான்செப்டில் அதிகரித்து வருது. ஆனால் கல்யாணமாகாமல் இளம் வயது கர்ப்பங்கிறது நாகை, தேனி, பெரம்பலூர் மாவட்டம் ரொம்ப அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இந்த ஆய்வறிக்கை சொல்லுது. சரி, இந்த சின்ன வயதில் ஒரு பெண் தவறு செய்து விடுகிறாள், ஒரு ஆண் அதற்கு உடந்தையாகி விடுகிறான் அப்படிங்கிறது என்ன காரணம்? அப்படிங்கிறப்ப காரணம்னா, பாதியிலே பல பெண்களுக்கு படிப்பை நிறுத்துகிறாங்க பார்த்தீங்களா, அது அடிப்படை காரணம் சொல்லி போட்டு இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, டக்குன்னு நல்ல ஒரு பெண் மாட்டோம், உடனே என்ன பண்ணுவாங்க,
படிப்பை நிறுத்திடுறே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு அழுகும். ஆமாம், என் வாழ்க்கையில் நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி சம்பவத்தை பார்த்தா அது தனி வீடியோ தான் போடுவோம். அந்த மாதிரி உடனே என்ன வயசு அப்படிங்கிறப்ப ஒரு 17-18 வயசுல கூட கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்கு என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு 18 வயசு டான்னு 19 இந்த 18 ஸ்டார்ட் ஆகிற ஒரு 2-3 நாள்லேயே வந்து கணக்கு போட்டு கரெக்டாக முடிச்சு விட்ருவாங்க. அப்போ என்ன ஆகும், 19 வயசுல கர்ப்பமாகக்கூடிய சமயத்தில் அந்த குழந்தை வந்து வளர்ச்சி இல்லாமல் போகும், தாய்க்கும் பாதிப்பு ஏற்படும். இதான் 13 வயது கர்ப்பம். கல்யாணம் ஆகிட்டா பரவாயில்ல, ஆனால் கல்யாணம் ஆகாத கர்ப்பத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதுதான் வந்து இந்த 2024க்குள்ளே 3000 சில்லரை பேர் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கு காரணம் வந்து பாதியில் படிப்பை நிறுத்துதல், மற்றபடி போதிய பாலியல் விழிப்புணர்வு இல்லாமை. நிறைய பெண்கள்கிட்ட இது இருக்குது. ஆமாம், விழிப்புணர்வு இல்லாமல் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து இதற்கு வந்து பெற்றோர்கள் மிக பெரிய காரணம் அப்படிங்கிற ஒரு தகவலை அந்த ஆய்வறிக்கை சொல்கிறாங்க. சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு ஒரு விஷயம். அப்புறம் வந்து பெண் குழந்தை பத்துட்டப்பா, ஆமாம், வயிற்றில் நெருப்பை கட்டி வச்ச மாதிரி இருக்குது. அதுக்கு சம்மந்தமான பலவிதமான ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் பார்த்து தானே பெற்றோர் பயப்படுறாங்க. ஆனால் இளம் வயது சிறுமிகள் பயப்படுகின்றார்களா அப்படின்னா இல்லை. ஏதோ ஒன்று ஒரு நம்பிக்கையை வச்சு அவனோட ஓடிடுறாங்க, மற்றபடி தவறு செஞ்சிடறாங்க, பின்னால் மாட்டிக்கிறாங்க பாலியல் வன்புணர்வு அப்படிங்கிற கான்செப்டில். அப்போ என்ன ஆகுது, பெற்றோர்களுக்கு வந்து மானக்கேடு, அந்த சிறுமிக்கும் மானக்கேடு. அடுத்து கல்யாணம் பண்ண வைக்க முடியாத சூழல், அவனையே தலையில் கட்டி ஏதோ ஒன்று எழுதிட்டு போடாது போட்டு. இப்போ என்ன ஆகுது, வாழ்க்கை ஒரு 10 வருஷத்துக்கு பின்னால் பார்த்தோம்னா அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, இன்னொருத்தனோட தொடர்பு. என்ன முதல்ல கட்டினம்மா கணவன் அந்த பையன் என்ன அப்படின்னா, அவனை விட்டு நான் விலகி வந்துட்டேன், அவன் வந்து வேறொருத்தனை இழுத்துக்கிட்டு போயிட்டான், நான் வந்து இன்னொருத்தங்க எடுத்தேன், நான் இழுத்துக்கிட்டு இந்த பக்கம் வந்துட்டேன். கையில் குழந்தைய பார்த்தப்போ அவனுக்கு பிறந்த குழந்தையாக இருக்கும், இவனுக்கு ஒரு 2 குழந்தைய பெற்றிருப்பா. இந்த மாதிரிலாம் வந்து மிக மோசமான ஒரு சூழலில் வந்து இன்றைக்கி சிறுமிகள் பெண்கள் வந்து 19 வயதுக்குள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் இன்றைக்கி போயிட்டுருக்கு. இதெல்லாம் விட கிராமப்புறங்களில் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கு நம்ம அப்படிங்கிறது ஒரு விஷயமாக ஆய்வறிக்கை சொல்லுது. அதே நேரத்தில் நகர்ப்புறங்களில் வந்து இது வந்து காதலித்து ஓடிவிடக்கூடிய ஒரு நிலை அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு அந்த ஆய்வறிக்கை சொல்லுது. கிராமப்புறங்களில் கர்ப்பமாகி குழந்தை பெறக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா அது ஒரு குட்டையில் ஊர்ன மட்ட மாதிரி அங்கே கிராமப்புறத்தை ஜம்ப் பண்ண முடியாது. ஆனால் நகர்ப்புறத்தில் அப்படி இல்லை, ஓடி போயிடுறாங்க. இந்த மாதிரி 13 வயது 19 வயதுக்குள்ளே சிறுமிகள் ஓடி போய்விடுறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து வட சென்னையில் அதிகரித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிக அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை சொல்கிறாங்க. தமிழ்நாடை பொறுத்தவரை வட சென்னையில் அதிகரித்து கொண்டு இருக்குது. மற்றபடி வேறு சில மாநிலங்கள் மாவட்டங்கள் குறிப்பிட்டாலுமே வட சென்னையில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணமும் இதை சொல்கிறாங்க. இதற்கு வந்து என்ன தான் போக்சோ சட்டத்தை போட்டாலும் சரி, ஆமாம், பெற்றோர்கள் தான் காரணம். இதற்கு காரணம் வந்து மிகப்பெரிய விழிப்புணர்வின்மை அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. சரிங்க, இதனால் என்ன ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா, வேறு ஒன்றுக்கு தான் கருப்பை வந்து பாதிப்பு ஏற்படும், மற்றபடி உடலில் பிரச்சனைகள் ஏற்படும், மனசில் பிரச்சனை ஏற்படும். அப்புறம் மெயின் வந்து கருவாய் புற்றுநோய் கட்டாயமாக இப்படிப்பட்ட பெண்களுக்கு உண்டாகும் அப்படிங்கிறத அடித்து சொல்கிறாங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி கர்ப்பம்லாம் வந்து சிசேரியன் தான் வரும். பெண் உறுப்பு வழியாக இயற்கையாக நடக்க மிகப்பெரிய வாய்ப்பே இருக்காது. அதை வந்து டாக்டர்கள் அந்த பொது சுகாதாரத்தை அறிக்கையும் சொல்லுது. இப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம் குழந்தைகளை வந்து நாம் பெற்றோர்களாகி நாம் வந்து ரொம்ப கவனமாக, குறிப்பாக பெண் குழந்தைகளை, ஆமாம், குறிப்பாக பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக வளர்த்த வேணும். ஆமாம், அப்படியே பக்கத்து வீட்டு பையன் தானே அப்படிலாம் விட்டுறாதீங்க. ஆமாம், பக்கத்து வீட்டு பையன் தானேன்னு அப்படி விட்டுறாதீங்க. அப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தன் வருவான், அப்படியே அவன் வந்து அண்ணன் உறவு, தம்பி உறவு அப்படிங்கிறதையும் பார்க்காதீங்க. ஆண் பெண் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதைத்தான் வந்து மிகப்பெரிய ஒரு இறை தூதர் சொன்னார். அதாவது வந்து ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கும்போது மூன்றாவதாக அவர்கள் கூட சைத்தான், அதாவது சாத்தான், அதாவது பேடு வைப்ரேஷன் இருக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. எதிர்மறையான சிந்தைகள் மூன்றாவதாக எதிர்மறையான சிந்தை இருந்து கொண்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அற்புதமான ஒரு தத்துவத்தை சொன்னார். அதன் வெளிப்பாடு தான் இது. 19 வயசுக்குள்ளே கல்யாணமாகி கர்ப்பம், 19 வயசுக்குள்ளே கல்யாணம் ஆகாமல் கர்ப்பம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த மாதிரி தான். அதனால் வந்து பக்கத்து வீட்டு பையன், நம்ம சொந்தக்கார பையன், அண்ணன் முறை, தம்பி முறை அப்படிலாம் பார்க்காதீங்க.
நெருங்கி பழக விடாதீர்கள். அதே நேரத்தில் செல்ஃபோனை வந்து உங்கள் பெண் வந்து ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கா அப்படின்னா ரொம்ப ஒத்து பாருங்கள். நம்ம எதுக்காக அவள் கூர்ந்து கவனிச்சு குறிப்பிட்ட ஒரு சேனல்ஸ்லாம் இருக்குது. அதில் போனோம்னா ஆபாச படங்கள், பாலியல் துன்புறுத்தலான படங்கள், மற்றபடி வந்து பாலியல் வன்புணர்வை தூண்டக்கூடிய படங்கள், செக்ஸு உணர்வை தூண்டக்கூடிய படங்கள் சொல்லிட்டு ஏகப்பட்ட படங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து யாராலையும் தடை பண்ணவே முடியல. அதை வந்து யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க, யாருக்கும் அப்லோடு பண்ணாதீங்க, டவுன் பண்ண இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்களே கூட நீதிபதிகள் கூட. அந்த சேனலே கட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னா இல்லை. ரோட்டில் முள் கிடக்கும்ப்பா, நம்ம தான் பார்த்து போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் இன்றைக்கி வரைக்கும். இப்போ இந்த சிறுமிகள் வகையில் பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல் வகையில் நீதிமன்றங்கள் வரைக்கும் அந்த தீர்ப்பு தான் வந்துகிட்டு இருக்கு. அதனால் நம்முடைய சிறுமிகள், பெண் குழந்தைகளை நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால் அவன் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் தலையில் தான் கட்டிட்டு உன் வாழ்க்கை இவ்வளோ தான் அப்படின்னு விட்டுற வேண்டியதான். அந்த மாதிரி தான் எனக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால் என்ன பண்ண முடியும்? ஓடுறதுக்கு முன்னாலே அந்த பெண் யோசிக்கணும், உறவு கொள்றதுக்கு முன்னே அந்த பையன் யோசிக்கணும். 2 பேரும் யோசிக்கிறது இல்லை. ஏதோ ஒரு வகையில் வேலையை முடிச்சிடுறான், அந்த பெண்ணும் ஏற்றுக்கொள்கின்றாள், முடிஞ்சு போச்சு. என்ன ஆகுது? இளம் வயது கர்ப்பம், முடிஞ்சு போச்சு. அப்புறம் பெற்றோர்களுக்குள்ள மத்தியில் சண்டை சச்சரவு வருது. அப்புறம் என்ன பண்ணியா? இப்படியே சொல்கிறான், பெற்று போய் தொலை, உன் தலையெழுத்து அவ்வளோதான். இப்படி நான் சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். போய் தொலை அப்படின்னு அனுப்பலை, தள்ளி விட்டுறாங்க. வருத்தத்துக்குரிய ஒரு வார்த்தைகள் தான் இதெல்லாம் வந்து வருத்தத்துக்குரிய வார்த்தைகள். நமக்கே பேசுகிறது ரொம்ப மன சங்கடமாக இருக்குது. அதனால் பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக எங்கே போகிறாங்க, என்ன வர்றாங்க. செல்ஃபோன் அதிகமாக கொடுக்காதீங்க. பெண் குழந்தைகள் கையில் செல்ஃபோன் அதிகமாக கொடுக்காதீங்க. நோண்டிக்கிட்டே உட்காந்துருந்தாலும் என்ன வருதுன்னு கவனிங்க. குறிப்பிட்ட திடீர்னு மெசேஜ் போடுவான், டக்குன்னு நம்ம வீட்டு பொண்ணு காணாமல் போயிடுவா. காணாமல் போவா, அவள்கிட்ட கேட்டால் சமாளிப்பா. அப்புறம் திடீர்னு என்ன பண்ணுவான்? கர்ப்பம்பா. ஏன் 8 மாத கர்ப்பம், 10 மாதத்துக்கு 9 மாத குழந்தைகள் கர்ப்பமானதை கூட பெற்றோர்கள் கவனிக்காமல் இப்போ ஸ்கூலில் கழிப்பறையில் வந்து பிரசவித்து ரத்தத்தை பார்த்துட்டு டீச்சர்ஸு கம்ப்ளைண்ட் பண்ணி, அப்புறம் பெற்றோர்கள் வந்து இது குழந்தை என் இப்போ பொண்ணு வந்து 13-15 வயசு பொண்ணு கர்ப்பமாக தான் இருந்தாளா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய, அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழல் நடந்துட்டுருக்கு. அது வரைக்கும் என்ன பண்ணுறாங்க? என் பொண்ணு வந்து வயது பெருசாக இருக்குது, வயிற்று வலி, அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிச்சுட்டே போயிடுறாங்க. பல பெற்றோர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. தான் பொண்ணோட வயிற்றை பாருங்கள். ஓப்பனாகவே சொல்லிடுறேன், தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. உங்கள் பொண்ணோட வயது 13 to 19, பிறருக்கு கல்யாணம் முடித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய சமயத்தை உங்களுடைய பெண் குழந்தையுடைய வயிற்றை அப்போ கவனிச்சுட்டே வாங்க. வயிற்று வலியும் அப்புறம் வேறு சில காரணங்கள் சொல்லி சமாளிச்சுட்டு போயிட்டு உடனே டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிடுங்க. உண்மையை தெரிஞ்சு போயிடும், கர்ப்பமாக இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும். அதே நேரத்தில் இளம் வயது கருக்கலைப்புகளும் மறைமுகமாக நடந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதனால் வந்து நம்ம பெற்றோர்கள் பெண் குழந்தைகள் வகையில் உஷாராக இருக்கணும். இதுக்கு தான் வந்து ஒருத்தவங்க கையில் பிடிச்சி கொடுக்குற வரைக்கும் நெருப்பு கட்டின மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறது உண்மை தான். அதே நேரத்தில் அதை வந்து இவர்கள் சீக்கிரமாக செய்யக்கூடிய சமயத்தில் அந்த பெண் வந்து மிக பாதிப்படைகிறாள் அப்படிங்கிறத இந்த ஆய்வறிக்கை சொல்லும். பொது சுகாதாரத்துறை, தமிழ்நாடு சுகாதாரத்துறை சொல்கிறாங்க. அதனால் அந்த வகையில் இல்லாமல் பெண்ணை வந்து கர்ப்பமாகாத அளவுக்கு பாதுகாத்து படிக்க வைங்க, வேலைக்கு போக சொல்லுங்கள். மற்றபடி வந்து அற்புதமாக ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணத்தை முடித்து கொடுத்து பேரன் பேத்தியோடு நல்லா கொஞ்சி விளையாடுங்க. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.